டே 7 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்னைக்கு லாஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் நான் வெயிட் தான் செக் பண்ணேன். 57லேருந்து 54 வந்துட்டேன். 3 kgs 1 வீக்ல ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மார்னிங் தூங்கி எந்திரிச்ச உடனே ஹாட் வாட்டர்ல ஒரு 1/4 ஸ்பூன் பட்டை பொடி சேர்த்து குடிக்கிறேன். கிரேவிங்ஸை கம்மி பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபேஸ்ல இருக்க ஆக்னி அண்ட் ஸ்காரை ரெடியூஸ் பண்ணும். PCOS அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் அது ரெடியூஸ் பண்ணும். வெயிட் லாஸ் ஆகும். ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணும். ஃபர்ஸ்ட் மீலுக்கு சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, வேக வச்ச கார்ன், மாதுளம்பழம், லெமன், பெப்பர், சீரகத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்ரெடி ஸ்வீட்டா தான் இருக்கும். அது கூடவே மாதுளம்பழம் சாப்பிடும்போது ரொம்ப கிரன்ச்சியா ஸ்வீட்டா இருக்கும். பெப்பர்லாம் சேர்த்திருக்கும். கொஞ்சம் காரமா இருக்கும். யம்மியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே ஆம்லா ஷாட் ரெடி பண்ணிக்கிறேன். நெல்லிக்காய் 2, கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்து உப்பு, பெப்பர், சீரகத்தூள் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின் எங்க க்ளோயிங்கா வச்சிருக்கும். ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ணி ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். லஞ்ச்க்கு ஒயிட் பாம்ஃப்ரெட், இதை பட்டர் ஃபிஷ், நெய் மீன் சொல்லுவாங்க. அதிகமான புரோட்டனும் லோ ஃபேட் இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் டி இருக்கு. பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின் ரேடியண்டா க்ளோயிங்கா வச்சிருக்கும். ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ணும். இம்யூனிட்டி அதிகப்படுத்தும். கொஞ்சம் கேரட் பொரியலும் குக்கும்பர்ல பெப்பர் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். ஃபில்லிங்கா இருக்கும். ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியாவும் இருக்கும். ஹோல் டே நான் ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கிறதுக்கு பட்டர் மில்க் தான் எடுத்துக்கிறேன். தயிர், இஞ்சி, மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தண்ணி, உப்பு, சீரகத்தூள் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபேவரட், இதுல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு, B12 மினரல்ஸ் இருக்கு, போன் அண்ட் டீத்துக்கு ரொம்ப நல்லது, கால்சியம் இருக்கு, வெயிட் லாஸ் ஆகும், லோ கேலரியும் கூட, புரோட்டீன் அதிகமா இருக்கு. ஸ்நாக்ஸுக்கு பாலக்கீரை சூப் தான் எடுத்துக்க போறேன். குக்கர்ல பாலக்கீரை, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வச்சுக்கிறேன். ஆறுனதுக்கு அப்புறமா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய், பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து சாட்டே பண்ணிக்கிறேன். சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கிரைண்ட் பண்ண பாலக்கீரை சேர்த்துக்கிறேன். உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து இதை பாயில் பண்ணிக்கிறேன். சூப்பர் டேஸ்டியா இருக்கும். இதுல விட்டமின் A, C, K இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, போனுக்கு நல்லது, ஸ்கின் அண்ட் ஹேருக்குமே நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு, சுகரை கம்மி பண்ணும், இம்யூனிட்டி அதிகப்படுத்தும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். டின்னருக்கு சிக்கன் கீமா சாண்ட்விச் தான் செய்ய போறேன். எண்ணெய், சோம்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து சாட்டே பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து சாட்டே பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். மஞ்சள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிக்கன் கீமா சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். ரெண்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். மயோனைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க கிரீன் சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கீமா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசியா, ஃபில்லிங்கா, சூப்பர் டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ல 7 days சேலஞ்ச் வேணும்னா சொல்லுங்க. பை.